ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம். A truck can cover 80 kilometer in 5 hours. ஸோ இனிஷியலாக ட்ரக்குக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் டைம் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் வந்து 80 கிலோமீட்டர் இன் 5 ஹவர்ஸ். ஸோ ட்ரக்கு 80 கிலோமீட்டர்ஸ் இன் 5 ஹவர்ஸ் அப்படின்னா நம்ம 1 ஹவரில் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுது அப்படின்றத இங்கேருந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 1 hour ஈக்குவல் டு என்ன பண்ணோம், 80 கிலோமீட்டர் டிவைடட் பை 5 ஹவர்ஸ். இதோட ஸ்பீடு. ஸோ ட்ரக்கோட ஸ்பீடு வந்து 80 by 5, தட் இஸ் 60 கிலோமீட்டர் பர் hour. 1 ஹவரில் 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது இந்த ட்ரக்கு. இப்போ ஸ்பீட் ஆஃப் த ட்ரக்கையும் காரையும் ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. ட்ரக்கோட ஸ்பீடு வந்து 2xன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 2x ஈக்குவல் டு என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, 2:5. 1 ஹவரில் 16 கிலோமீட்டர் போகுது. அது என்ன ரேஷியோவில் அந்த ஸ்பீடு இருக்குன்னா 2x. ஸோ 2x ஈக்குவல் டு 16 அப்படின்னா x ஈக்குவல் டு 8 அப்படின்னு இங்கேருந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுலேருந்து காரோட ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கார் ஸ்பீட் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 8, காரோட ஸ்பீடு வந்து 5x. ஸோ 5 into 8 which is 40. ஸோ 40 கிலோமீட்டர் பர் hour ஸ்பீடில் கார் வந்து ட்ராவல் பண்ணும். இது எவ்வளோ நேரத்துக்கு, இதுக்கு 1 ஹவருக்கு தான். கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்டு பை கார் இன் 4 ஹவர்ஸ். ஸோ 1 ஹவரில் 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுச்சுன்னா 4 ஹவர்ஸில் இது எவ்வளோ ட்ராவல் பண்ணும், 60 கிலோமீட்டர் பர் hour. 60 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணும். ஆன்சர் 160 kilometer.